பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்தியாவினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பள்ளிவாசல் தான் பாபர் மஸ்ஜித் என்ற பள்ளிவாசல். கிபி 16ஆம் நூற்றாண்டில் முகலாய ஆட்சியாளர்களின் முதலாவது நபரான பாபர் என்பவரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசல். ஆனால் அது பல ஆண்டுகளாக அழகான முறையில் இருந்தது, நிர்வகிக்கப்பட்டது. கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அது தகர்த்தெறியப்பட்டது, இடிக்கப்பட்டது அநியாயமான முறையில். முதலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, முஸ்லீம்கள் புனித ஸ்தலமாக எதை கருதுகிறார்களோ, பள்ளிவாசல், மதரசாக்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் தங்களுடைய சொத்தையோ செல்வத்தையோ இடத்தையோ தர்மம் செய்யும்போது, வக்ஃபு செய்யும்போது, அந்த இடம் அநியாயமாக ஹராமான முறையில் இல்லாமல் முழுக்க ஹலாலான முறையில் சம்பாதித்த இடத்தையோ செல்வத்தையோ தான் வக்ஃபு செய்ய முடியும். அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியாக கொடுக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் கூலி கொடுக்கப்படும். அப்படி இருக்க இந்த பாபர் மஸ்ஜித் இருந்த இடமும் சரி, இது ஹலாலான முறையில் யாருடைய சொத்தையோ நிலத்தையோ அபகரிக்காமல் ஹலாலான முறையில் கொடுக்கப்பட்ட வக்ஃபு செய்யப்பட்ட இடம்தான். ஆனால் நாம் அதை அநியாயமாக அபகரித்தோம் என்ற ஒரு பட்டம் அது ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, இனிமேல் நாம் நம்முடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தர்காக்களை சரியான ஆவணங்களோடு சான்றுகளோடு நம்முடைய பள்ளிவாசல் தான், மதரசாக்கள் தான், தர்காக்கள் தான் என்பதை ஆணித்தரமாக நிர்வகிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மூன்றாவது விஷயம் என்ன, இஸ்லாத்திற்கு எதிரான, முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாருமே, மதவாத சக்திகள் எல்லாருமே, அவர்கள் இந்த நாட்டை விட்டு முஸ்லீம்களையும் எப்படியாவது வெளியாக்கிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடிப்படையாக ஆரம்பமாக எடுத்துக்கொண்டது என்ன, இஸ்லாத்தினுடைய புனித ஸ்தலங்களை முதல்ல அகற்ற வேண்டும். அது மதரசாக்களோ, அது பள்ளிவாசலோ, தர்காக்களோ. அப்படி அகற்றிவிட்டால் பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு புனித ஸ்தலம் இல்லாத போது முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு ஈஸியாக வெளியாக்கி விடலாம் என்ற ஒரு சிந்தனையின் பேரில் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவது போல, முடிந்த அளவுக்கு உங்களுடைய பலத்தை நீங்கள் தயாரித்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்ய வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் அமைதியான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.